அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இத்தகைய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் பட்ஜெட் என்கிற பெயரில் தன்னுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்காகவே ஆண்டுதோறும் பட்ஜெட் சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு ஏறத்தாழ 50 லட்சம் கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், விவசாய துறை சார்ந்த திட்டங்களுக்கான நிதியை கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டு வெட்டி குறைத்திருக்கிறார்கள். உரமானியம் ஏறத்தாழ 3400 கோடி ரூபாய் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. உணவு மானியம் என்பது மிக கடுமையாக வெட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது. உணவு மானியத்தையும் குறைத்து உரமானியத்தையும் குறைக்கிற போது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுவது மட்டுமல்லாமல் நுகர்வோராக இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளை நம்பி இருக்கக்கூடிய வாங்கி சாப்பிடக்கூடிய மக்களும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாவார்கள். கடுமையான விலைவாசி ஏற்றம் என்பது ஏற்படும். குறிப்பாக உணவு தானியம் என்பது கிடைக்காமல் மக்களை பட்டினியில் தள்ளக்கூடிய மிக கொடூரமான ஒரு அரசாங்கமாக பிஜேபி அரசாங்கம் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தியில் ஏறத்தாழ 16% இன்றைக்கும் வேளாண்மை துறை மூலமாகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பெரும்பகுதியான மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் பெரும்பகுதி மக்களுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய வேளாண்மை துறையை தொடர்ந்து அடித்தொழிப்பது என்கிற முறையிலே தான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய அணுகுமுறை என்பது இருக்கிறது. அவர் சொன்னார், 2016ஆம் ஆண்டு மோடி அவர்கள் விவசாயிகளுடைய வருமானத்தை 2 மடங்கு ஆக்குவேன் என்கிற வாக்குறுதியை 2016ஆம் ஆண்டு வழங்கினார். 2022ஆம் ஆண்டுக்குள் அந்த இலக்கை நாங்கள் எட்டுவோம் என்று சொல்லி. ஆனால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்க வேண்டும், விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையும் கொள்முதலும் உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த 5 ஆண்டு காலமாக நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாய சங்கங்களும் சேர்ந்து டெல்லியிலே போராடியது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இன்றைய தினம் வரை போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பற்றி எதுவுமே அந்த நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிடப்படவில்லை. மாறாக விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை என்பது ஏற்கப்படவில்லை. மாறாக கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு கடந்த 2014ஆம் ஆண்டுக்கும் 24ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏறத்தாழ 16 லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி என்பது இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. விவசாயிகளுக்கு 1 ரூபாய் கூட தள்ளுபடி செய்யாத இந்த அரசாங்கம் முதலாளிகளுக்கு இப்படி கடன் தள்ளுபடி பயிற்சிகள் என்கிற பெயரில் மேலும் மேலும் முதலாளிகளை கொழுக்க வைக்கக்கூடிய காரியத்தை தான் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். அதே மாதிரி வேலையின்மை என்பது இன்றைக்கு உலக அளவிலும் இந்திய அளவிலும் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. நாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசினா யாரும் அதை பத்தி எடுத்துக்கிறது சீரியஸா. ஆனா ஒருத்தர் ஆமக்கரியை பத்தி பேசுறாரு, அதை பத்தி மணிக்கணக்க ஒளிபரப்பிட்டே இருக்காங்க. அதை பற்றி மீண்டும் மீண்டும் விவாதம் என்பது கிளப்பப்படுகிறது. நாங்கள் உணவு சாப்பிடுவதற்கே வழி இல்லாத பறவை அலைகளை பற்றி நாங்கள் யதார்த்தமாக உண்மைகளை பேசுகிறோம். ஆனால் ஆமைக்கறி பூனைக்கறி என்பதுதான் தமிழ்நாட்டில் விவாத பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய போக்குகள், இத்தகைய நிலைமைகள் என்பது மாற வேண்டும். மக்களுடைய பிரதானமான பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பக்கூடிய அரசியல் என்பது தமிழகத்திலே முன்னுக்கு வருவது என்பது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல. அத்தகைய திசை திருப்புகள காரியத்தில் ஈடுபடக்கூடிய தலைவர்களுக்கு எதிராக தலைவர்களை புறந்தள்ளி மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக போராடக்கூடிய கட்சிகளை, தலைவர்களை ஆதரிப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல முழுக்க தமிழ்நாடு என்பது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, கேரளா போன்ற பிஜேபி அல்லாத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை
திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய வகையில் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மாநிலங்களில் பிஜேபிக்கு யாரும் வாக்களிப்பதில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. எதற்காக இங்கே நாம் நிதியை ஒதுக்க வேண்டும் என்கிற ஒரு வஞ்சகமான போக்கிலே தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. குறிப்பிட்ட மாநில மக்களை பழிவாங்கக்கூடிய இந்த அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டை சார்ந்த, கேரளாவை சார்ந்த அனைவரும் எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தங்களை ஆதரிக்கக்கூடிய பீகார் மாநிலத்திற்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது என்கிற ஒரே காரணத்திற்காக மிக அதிகமான நிதி ஒதுக்கீடு, மிக அதிகமான பல புதிய திட்டங்கள் என்கிற இத்தகைய பாரபட்சம் என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. ஆகவே தமிழ்நாடு அதிகமாக வரி செலுத்தக்கூடிய மாநிலம், அதிகமான வருவாயை ஈட்டக்கூடிய மாநிலம். அந்த மாநிலத்தை இப்படி பழிவாங்குகிற வகையில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடந்து கொள்வது வன்மையான கண்டனத்துக்குரியது. தமிழ்நாட்டுக்குரிய நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ₹1 கூட ஒதுக்கப்படவில்லை. அடிக்கல் நாட்டினார்கள், செங்கலை மட்டும் நட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. ₹1 கூட இந்த ஆண்டும் நிதி ஒதுக்கப்படவில்லை. அதே மாதிரி சென்னை மெட்ரோ 2வது திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வற்புறுத்திக் கொண்டிருக்கிறார். நிதி அமைச்சர் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கே சென்று வற்புறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மெட்ரோ 2 திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் போராட்டத்தை நடத்தினோம். இத்தனைக்கு பிறகும் தமிழ்நாட்டை பழி வாங்குவது என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் மெட்ரோ 2 திட்டத்திற்கும் எந்த விதமான நிதி ஒதுக்கீட்டையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிற சேது சமுத்திர திட்டம் என்பது கடலுக்கு அடியிலே ராமர் கட்டிய பாலம் இருக்கிறது என்கிற ஒரு புனை கதையை சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இந்த திட்டத்திலே பிஜேபி அரசாங்கம் கிடப்பிலை போட்டிருக்கிறது. ஆகவே வேலை இல்லாமல் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு திட்டம் கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இத்தகைய கருணை இல்லாத அரசு, வள்ளலார் அவர்கள் குறிப்பிட்டதை போல கருணை இல்லா அரசு கடிகி ஒழிக என்றார் வள்ளலார் அவர்கள். அதை போல தமிழ்நாட்டு மக்களை, கேரள மக்களை, எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை தொடர்ந்து பழிவாங்கி கொண்டிருக்கிற, பாரபட்சமாக நடத்துகிற இந்த அரசாங்கம் எவ்வளவு விரைவாக ஒழிகிறதோ அவ்வளவு இந்தியாவுக்கு நல்லது, இந்திய நாட்டு மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.